பிப்ரவரி 24. விழுதலும் எழுதலும். நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பர். நீதிமொழிகள் 24:16. பெனியேல் என்னுமிடத்தில் யாக்கோபுடன் கடவுள் போராடும் போது அவர், இனி உனது பெயர் யாக்கோபு எனப்படாது இஸ்ரவேல் எனப்படும் என்றார். ஆதியாகமம் 32:28. திருமறையோ தொடர்ந்து அவனை யாக்கோபு என்றே அழைத்தது. உதாரணம் ஆதியாகமம் 33:1. நமது பழைய சுபாவம் நம்மிலிருந்து அப்படியே அகற்றப்பட்டு விடுவதில்லை. காலமெல்லாம் நாம் நமது பழைய மனிதனோடுதான் வாழ வேண்டும். உள்ளான இந்த நிலையை யாரும் உண்மையாய் பவுலைப் போல் சொல்லவில்லை. அவன் கூறியது, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊன் இயல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாகச் செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. ரோமர் 7:18-20 வரை. வாழ்நாள் முழுவதும் நடக்கும் இந்த உள்ள மகா யுத்தத்தில் தோல்வியை தழுவ அவசியமில்லை. ஆனால் புதிய மனிதன் பழைய மனிதனிடம் தோல்வி அடையும் சமயங்கள் வரலாம். உடனே சோர்வுற்று நாம் பின் திரும்பிவிடக்கூடாது. நீதிமான்களை குறித்துதான் அவர்கள் 7 முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24:16. இந்த கருத்தை தைரியமாய் வியாக்கியானித்த பவுல், பாவம் பெருகிய இடத்தில் கிருபை அதைவிட பெருகியது என்று துணிச்சலான ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டான். ரோமர் 5:20. ஐயோ, மக்கள் இதை தவறாய் புரிந்து கொள்வார்களே என்று கலங்கினான். எனவே உடனே கிருபை பெருகுவதற்காக பாவத்தில் நிலைத்து நிற்கலாமா? கூடவே கூடாதே என்று திருத்தமாய் கேள்வி கேட்டு பதிலும் சொல்லிவிட்டான். ரோமர் 6:1-2. பாவத்தை கண்டும் காணாமல் இருப்பதற்காக அல்ல, கிருபையை அணைத்துக் கொண்டு அதை பாராட்டவே இங்கு உந்தப்படுகிறோம். கடவுள் நம்மிடம், அதிலும் குறிப்பாக நமது தோல்விகளை பொறுத்தவரை பொறுமையாயிருப்பதால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காய் எடுக்கும் முயற்சிகளில் தளர்ந்துவிடக்கூடாது. பொறுமையோடும் சாந்தத்தோடும் உள்ள கடவுளின் தயவே நம்மை மனம் திரும்பிக் கொண்டே இருக்கச் செய்கிறது. ரோமர் 2:4. நமது ஆண்டவரிடம் மன்னிப்புகள் ஏராளம் இருப்பதாலேயே நாம் அவருக்கு பயப்படுகிறோம். சங்கீதம் 134. கிறிஸ்து சளைக்காமல் தமது தந்தையின் வலப்புறம் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் நாம் பாவ சோதனைகளை எதிர்க்க வேண்டும். 1 யோவான் 2:1. இறைவனே குயவன், நாம் அவரது கையில் இருக்கும் களிமண். அவர் இன்னும் நம்மை வனைந்து கொண்டுதான் இருக்கிறார். என்னென்ன துன்பம் தொல்லைகள் வந்து இயேசுவின் பாதையினை விட்டோடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவார்.